வணக்கம், அனைவரும் நலமா? இன்று நாம் சூப்பர் ஏஜர்களின் ரகசியங்கள் அதை பற்றி பார்க்கலாம். சூப்பர் ஏஜர்கள் என்பவர்கள் 80 வயதையும் தாண்டி ஆரோக்கியமாக இருப்பவர்கள். அவர்களை பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அவர்களின் ஆரோக்கியத்தின் ரகசியம் என கண்ட இருக்கும் விஷயங்களை ஆராய்ந்தார்கள். இதை செய்தவர் எரிக் டோஃபல் என்ற மருத்துவர். இவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சூப்பர் ஏஜர்களின் ரகசியங்கள் மருந்துகள் அல்ல, அவர்கள் வாழ்க்கை முறைதான் அவர்களுடைய ரகசியம். வயது என்பது ஒரு எண் மட்டுமே. உண்மையான இளமை என்பது நம் செல் நிலைகளில் உள்ளது, நம் செல்லுலார் அளவுகளில் உள்ளது என சொல்கிறார். அவர் சொல்லும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த சூப்பர் ஏஜர்களை ஆராய்ந்து விட்டு அவர் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை என்றால் உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், இது மூன்றும் என மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் மனநிலை, சமூக உறவுகள், சுற்றுச்சூழல், நச்சுவேதி பொருட்கள், இப்போ இந்த டாக்ஸின்ஸ் என சொல்லப்படும் பல்வேறு வகையான நச்சுக்கள், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரம், இவற்றின் மூலமாக நமது உணவுகளில் கலந்து விடுகிறது. அதை நாமும் உண்ணும்போது நம்ம என்னதான் ஆரோக்கியமாக உண்டாலும் அதுவும் நம்மை பாதிக்கிறது. அதனால் நம்ம உண்ணும் உணவுகளில் நச்சுக்கள் இல்லாமல் இருப்பதும், சுற்றுச்சூழல், அதாவது நம்ம ஃபேக்டரிகள் அதிகமாக இருக்கும் பகுதியில் இருப்பது, காற்று மாசுபடுதல், இது போன்ற சில விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் பெருநகரங்களை விட்டுவிட்டு அல்லது தொழிற்சாலைகள் இருக்கும் பகுதிகளை விட்டுவிட்டு கிராமப்புறம், அது சார்ந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சூப்பர் ஏஜர்ஸ் கிராமப்புறம், மலைப்பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்பவர்களாகவே இருப்பார்கள். ஸோ இந்த சுற்றுச்சூழல் நச்சுக்களை தவிர்ப்பது ஒரு முக்கியமான விஷயம் என இந்த ஆய்வு கூறுகிறது. அப்புறம் இந்த சூப்பர் ஏஜர்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம், அவங்க மற்ற உணவுகளை, அரிசி அந்த மாதிரியான உணவுகளை கூட சேர்த்துக்குவாங்க. ஆனால் இந்த குப்பை உணவுகள், அதாவது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் என சொல்லப்படும் உணவுகளை அவர்கள் தவிர்க்கிறார்கள். இந்த எரிக் டோஃபல் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் 22% மரணங்களுக்கு மேலான 22% மேலான மரணங்களுக்கு காரணம் மோசமான உணவு பழக்கம். அது புகைப்பிடிப்பு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இந்த போன்ற பல விஷயங்கள், இவை இந்த புற்றுநோய் உட்பட பல்வேறு வகையான வியாதிகளை உருவாக்குகின்றன. இயற்கை விட்டு பிரித்த தொழிற்சாலை உணவுகள், பாக்ஸில் அடைக்கப்பட்ட உணவுகள், பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகள், இவை உடலில் இன்சுலினை எவரெஸ்ட் அளவுக்கு உயர்த்தி நீரிழிவு, இதய நோய் மற்றும் மூளை மந்தம் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன. சும்மா நீங்கள் 10% மட்டுமே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா மனநோய் உண்டாகும் பாதிப்பு 22% அளவுக்கு கூடுகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உடற்பயிற்சி உயிரின் எலிக்சர், அதாவது இந்த அமிர்தம் என சொல்லி இந்த ஆய்வு கூறுகிறது. நம்ம உடலுக்கு மிகச்சிறந்த உடற்பயிற்சி விட இயக்கம் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஒரு நிமிஷம் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா 5 நிமிஷம் உங்கள் ஆயுள் கூடுது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு சொல்கிறது. உடற்பயிற்சி இதயத்தையும் மூளையையும் நன்றாக ஆரோக்கியமாக வைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்தையுமே புத்துணர்வாக வைத்திருக்கிறது. ஸோ அந்த சூப்பர் ஏஜர்ஸ் பற்றி ஒரு விதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மூவ் மோர் தென் யுவர் ஏஜ், உங்கள் வயது என்னவோ அதை விட அதிகமாக இயங்குங்கள். அதாவது உங்கள் வயசில் இருக்கிறவங்க சராசரியாக எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறாங்களோ அதை விட சூப்பர் ஏஜர்ஸ் அதிக அளவில் உடற்பயிற்சி செய்கிறாங்க என இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. அப்போ முக்கியமாக சூப்பர் ஏஜர்ஸ்க்கு தூக்கம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் சும்மா ஒரு ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது, அது உயிருக்கு அவசியமான ஒரு முறை. அது மூளையை சுத்திகரிக்கும் என சொல்கிறார்கள். தூக்கத்தின் போது மூளையில் உள்ள கழிவுகளை அது நீக்குகிறது. 6 மணிக்கும் குறைவாக தூங்குவது நிறைய டிமென்ஷியா மாதிரியான பல்வேறு வகையான வியாதிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 20% அளவுக்கு நினைவிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் நல்ல தூக்கம், நீண்ட ஆயுளின் காப்பீடு, சுற்றுச்சூழல் நச்சுக்கள், இந்த பயோ பிளாஸ்டிக்ஸ், நிறைய பிளாஸ்டிக்ஸில் அடைப்பட்ட உணவுகள், அதை வாங்கிட்டு அப்படியே மைக்ரோவேவில் வைக்கிறது. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை சூடாக பிளாஸ்டிக் கப்பில் அந்த மாதிரி ஊற்றிட்டு அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஹீட்டட் பிளாஸ்டிக்கில், அந்தளவுக்கு பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஹீட்டட் உணவுப் பொருட்களை நீங்கள் வைக்கும்போது அதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம உணவில் கலந்து விடுகிறது. அது பல்வேறு வகையான வியாதிகளை உருவாக்குகிறது என சொல்கிறார்கள்.
அப்புறம் புரத கடிகாரம், அதாவது இதய வயது, மூளை வயது, இவை எல்லாமே வந்து நம்ம அளவிடும்போது இந்த சூப்பர் ஏஜர்ஸுக்கு ஒவ்வொன்றுமே வந்து மிக எளிமையாக இருக்கிறது. இது நம்ம எப்படி உணவு உண்கிறோம், எப்படி உடற்பயிற்சி செய்கிறோம் என்பது எல்லாமே நீங்கள் அவங்க பயாலாஜிக்கல் ஏஜ் என சொல்லப்படுகிற அவருடைய வயது 80ஆக இருந்தாலும் அவருடைய மூளை, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தனியாக புரத வயதை கணக்கிட்டால் மிகவும் குறைவாக இருப்பது வந்து இந்த ஆய்வில் வந்து தெரிகிறது. அதனால் நம்ம ஆயுள் வயது என்ன என்பது முக்கியம் இல்லை, எந்த வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நீங்கள் 90 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம், 90-100 வயசு வரைக்கும் இருந்தாலும் கூட ஆரோக்கியமாக இருப்பது தான் முக்கியம் என சொல்லி இந்த ஆய்வு வந்து தெரிவிக்கிறது. அதனால் இந்த சூப்பர் ஏஜர்ஸை பின்பற்றி நாமும் வந்து நல்ல ஆரோக்கியத்துடன் நமது உடல் நலனை வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.